வணக்கம். ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ், அதாவது சொத்து காப்பீடு பத்தின இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்சூரன்ஸ்னால நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அதையெல்லாம் உடைச்சு ரொம்ப சுலபமா இதை புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. காப்பீட்டின் அவசியம், கவரேஜ், ரீபில்ட் வர்சஸ் மார்க்கெட் வேல்யூ, அப்புறம் கிளைம் ப்ராசஸ். மொதல் விஷயம், வை ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் மேட்டர்ஸ். இது ஏன் அவ்வளோ முக்கியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுங்கிறது வெறும் செங்கல் சிமெண்ட் கிடையாது. அது நம்மளோட பல வருஷ கனவு. அப்படிப்பட்ட நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு விபத்தோ இல்ல இயற்கை பேரிடரோ வந்தா என்ன ஆகும்? எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு லெட்டர் போட்டுட்டு வரப்போறதில்ல. அப்படி ஒரு பெரிய இழப்பு வரும்போது அதை உடனே சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட நிதி இருக்கா? இப்படிப்பட்ட சமயத்துல நம்ம காப்பாத்துற ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வலை தான் இந்த ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். இது ஒரு பெரிய கொடை மாதிரிங்க. எதிர்பாராத தீ விபத்துல இருந்தோ இல்ல வேற ஏதாவது பேரிடர்ல இருந்தோ நம்ம வீட்டோட ஸ்ட்ரக்சரையும் சரி, உள்ள இருக்கிற முக்கியமான பொருட்களையும் சரி, இது பத்திரமா பாத்துக்கும். இரண்டாவது பகுதி கவரேஜ். அதாவது இந்த பாலிசில எதெல்லாம் அடங்கும்னு பார்க்கலாம். இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. உடனே நமக்கு வர்ற முதல் கேள்வி, ஒருவேளை என் வீட்ல தீப்பிடிச்சிருச்சுன்னா இந்த பாலிசில என்னெல்லாம் கவர் ஆகும்? வெறும் சுவத்துக்கான காசு மட்டும்தானா இல்ல உள்ள இருக்கிற பொருட்களுக்கும் சேர்ந்தா? ரைட்? ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசில தீ விபத்து மட்டும் இல்லைங்க, மின்னல், வெள்ளம், புயல், நிலநடுக்கம்னு பல வகையான இயற்கை பேரிடர்களும் இதுல அடங்கும். அது மட்டும் இல்லாம கலவரம், வேலை நிறுத்தம் மாதிரி மனிதர்களால வரக்கூடிய சேதங்களும் கவர் ஆகும். சொல்லப்போனா பலவிதமான ஆபத்துகள்ல இருந்து இது ஒரு கவசம் மாதிரி வேலை செய்யும். அதே சமயம் எதுக்கெல்லாம் காசு கிடைக்காதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அணு ஆயுத ஆபத்து, வேணும்னே தீ வைக்கிறது, வீட்டை சரியா மெயின்டைன் பண்ணாம விடுறது, அப்புறம் நாளடைவில் ஏற்படுற சாதாரண தேய்மானங்கள், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனிலிருந்து ஒரு பைசா கூட கிடைக்காது. அதாவது நம்மளோட சொந்த அலட்சியத்துக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. கிளியர்? சரி, அடுத்து நிறைய பேர் கேட்குற கொஞ்சம் கவலையான ஒரு கேள்வி. என் வீட்ல திருடு போயிருச்சு. என் நகைகள், விலை மதிப்பெற்ற கலைப்பொருட்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா? இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு சின்ன பயம் இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். இதுக்கு ஒரு கராரான கணக்கு இருக்குங்க. பொதுவா உங்க வீட்ல இருக்கிற மொத்த பொருட்களோட மதிப்புல 25% அல்லது 1,00,000 ரூபாய், இந்த ரெண்டுல எது குறைவான தொகையோ அதுதான் உங்களுக்கு இழப்பீடா கிடைக்கும். இந்த லிமிட்டை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி வரக்கூடிய பெரிய ஏமாற்றங்களை நாம தவிர்த்துக்கலாம். மூன்றாவது பகுதி, ரீபில்ட் வர்சஸ் மார்க்கெட் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க தான் நிறைய பேர் தங்களை அறியாமலேயே ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்க வீடு முழுசா சேதமாயிடுச்சு. ஆனா இன்சூரன்ஸ்ல இருந்து வர்ற பணத்தை வச்சு உங்களால அந்த வீட்டை திரும்ப கட்ட முடியலன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு பேரு தான் அண்டர் இன்சூரன்ஸ். இது ஒரு பெரிய வலையில போய் மாற்ற மாதிரி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வேல்யூ, அதாவது சந்தை மதிப்புங்கிறது உங்க வீட்டை இன்னைக்கு வித்தா என்ன விலை கிடைக்குமோ அது. இதுல உங்க நிலத்தோட மதிப்பு, லொகேஷன் எல்லாம் சேரும். ஆனா ரீபில்ட் காஸ்ட்ங்கிறது சேதம் அடைஞ்ச உங்க வீட்டை மறுபடியும் முதல்ல இருந்து கட்டுறதுக்கான செலவு. இதுல செங்கல், சிமெண்ட், ஆட்களோட கூலி, அப்புறம் பழைய இடிபாடுகளை அகற்ற செலவு மட்டும்தான் வரும். இதுல நிலத்தோட மதிப்பு துளியும் சேராது. இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கலனா பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுமா? இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 93% சொத்துகள் தப்பான மதிப்புல இன்சூர் செய்யப்பட்டிருக்கான். இந்த உலகளாவிய பாடம் நம்ம ஊருக்கும் அப்படியே பொருந்தும். ஏன்னா இன்ஃப்ளேஷனால கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்களோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. பழைய கணக்கே வச்சு இன்சூர் பண்ணினா கடைசியில நமக்கு தான் நஷ்டம். இதுல ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? பல சொத்து உரிமையாளர்கள் ஒரு பேரிடர் வந்து கிளைம் கேட்கும்போது தான் தாங்களே அண்டர் இன்சூர் ஆயிருக்குங்கிறதையே உணர்றாங்களாம். ஆமாங்க, வீட்டை திரும்ப கட்டுறதுக்கான மதிப்பை நீங்க தப்பா கணக்கு பண்ணியிருந்தா இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களோட பணத்தை ரொம்பவே குறைச்சிருவாங்க. இல்லைன்னா பாலிசியை கேன்சல் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல். கடைசி பகுதி, இந்த கிளைம்ஸ் ப்ராசஸ். இந்த பேப்பர் ஒர்க்லாம் எப்படி பண்றது? சரி, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு. பேரிடர் நடந்தாலே நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கும். அந்த கஷ்டமான நேரத்துல இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி எந்த குழப்பமும் இல்லாம ஹேண்டில் பண்ணி வெற்றிகரமா கிளைம் பண்றது? இதுதான் அந்த நேரத்துல எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு பெரிய கேள்வி. டென்ஷனே வேண்டாம், இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும். 1. முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உடனே தகவல் சொல்லணும். 2. நடந்த சேதத்துக்கான ஆதாரங்களை கொடுக்கணும். 3. அவங்க 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு சர்வேயரை நியமிப்பாங்க. 4. அந்த சர்வேயர் 7லிருந்து 15 நாளுக்குள்ள நேர்ல வந்து செக் பண்ணுவாரு. 5. அதுக்கப்புறம் 7லிருந்து 10 நாளுக்குள்ள உங்களுக்கான கிளைம் தொகையை கம்பெனி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது.
ஆனா எந்த மாதிரி சேதத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிறதுல நாம ரொம்ப கிளியரா இருக்கணும். தீ விபத்துனா ரிப்பேர் எஸ்டிமேட், ஒரிஜினல் பில், சர்வீஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் தேவைப்படும். அதுவே திருட்டுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் காப்பியும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கட்டாயம் வேணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்கு. உங்க கிளைம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா பேங்க் அக்கவுண்ட்டுக்கான NEFT அப்புறம் KYC டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். உங்க கிளைம் எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமா கிடைக்க இதோ சில ப்ரோ டிப்ஸ். உங்க செலவுகள், சேதங்கள் எல்லாத்தையும் தெளிவா போட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. நீங்களாவே முன்னாடி போய் அடிக்கடி ஃபாலோ அப் பண்ணுங்க. சும்மா வெயிட் பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற எஸ்டிமேட் உங்களுக்கு செட் ஆகலன்னா அது அப்படியே ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்க சொந்த அப்ரைசரை வச்சு தாராளமா கேள்வி கேட்கலாம். அப்படியும் பிரச்சனை சால்வ் ஆகலையா, ஸ்டேட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரை நீங்க தைரியமா அணுகலாம். நம்ம இந்த அலசலோட கடைசிக்கு வந்துட்டோம். எந்த ஒரு பேரிடரும் நீங்க பாலிசி டாக்குமெண்ட்டை பொறுமையா படிச்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. இன்னைக்கு உங்க சொத்து உண்மையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கா, இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸ்பிளைனர் முடிஞ்சதும் நேரா போய் உங்க பாலிசியை எடுத்து அதோட ரீபில்ட் வேல்யூ கரெக்டா இருக்கான்னு இன்னைக்கே செக் பண்ணுங்க. உங்க வீட்டை பத்தின இந்த தெளிவு தான் அதுக்கான பெஸ்ட் பாதுகாப்பு. மீண்டும் சந்திப்போம்.